குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கன்சியூமரிசமில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆரிஜின், எவல்யூஷன் அண்ட் growth ஆஃப் கன்சியூமரிசம். இந்த கன்சியூமரிசம் எப்படி ஆரிஜின் ஆச்சு, அதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது, எவல்யூஷன் அண்ட் growth, அதனுடைய படிப்படியான வளர்ச்சி, தோற்றம், அந்த பரிணாமம், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரிஜின், இதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்சியூமரிசம். இன் தி பிகினிங் ஆஃப் 20th century, இண்டஸ்ட்ரியல் எக்கானமி ரீச் எ பூம் ஸ்டேட். 20th centuryயில் பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய பிகினிங்கில் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கானமி, அந்த தொழிலும் அந்த பொருளாதாரமும் எ பூம் ஸ்டேட், ஒரு பூம் அப்படின்னு இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னாக்க, அந்த எக்கானமி பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு ஏற்ற நிலையில் வந்து இருக்க ஆரம்பித்தது. த ஏர்லி 20th century மார்க்டு எ பீரியட் ஆஃப் ரெஃபார்ம் அண்ட் எக்ஸ்பான்ஷன் இன் மெனி ஏரியாஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த காலகட்டத்தில் ரெஃபார்ம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெஃபார்ம் அண்ட் எக்ஸ்பான்ஷன், அந்த மறுசீரமைப்பும் விரிவாக்கமும் நிறைய இடத்துல வந்து ஏற்படுத்தினாங்க. அட்வர்டைசிங் அண்ட் கன்சியூமர் கன்சம்ஷன் would become big areas of reform and expansion. With the growth of industry and consumer reform, societies to the outcry for more truthful advertisement. இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத்னால ரெஃபார்ம், அந்த மறுசீரமைப்பும் அதனுடைய எக்ஸ்பேன்ஷனும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பகுதிகளில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கன்சியூமரை தீர்மானிக்கக்கூடிய வகையில் முக்கிய ஒரு காரணியாக இருந்தது. இந்த கன்சியூமர்ஸை வந்து டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டது. Progressives, women's movements, and Henry Ford and his assembly line would become characteristic icon of the time. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அந்த உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது குறித்து அந்த கன்சியூமர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருந்தது. As consumers took a closer look into the products they were buying and working class persons began to demand better working conditions, America hit a crossroads between industry and consumer satisfaction. பொருளை வாங்கும்போதும் அந்த கன்சியூமர்ஸ் அந்த பொருளை எப்படி வந்து வாங்கிறது அப்படிங்கிற விஷயத்த கூர்ந்து உற்று நோக்க வந்து ஆரம்பித்தாங்க. Industrial reform for consumer would be an answerable to inconsistencies that existed between product price and consumer satisfaction. அதே மாதிரி அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ், அந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு பணிச்சூழல் வேண்டி அவங்க வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் அந்த இண்டஸ்ட்ரியும்
அந்த கன்சியூமர் திருப்திக்கு ஏற்ற மாதிரி அதற்கிடையே அமெரிக்கா ஒரு இணைப்பை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அந்த ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபிகேஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் இடையே ஏற்படக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு இந்த மறுசீரமைப்பு விடையளிக்கக்கூடிய விதமாக இருக்க ஆரம்பிச்சது. The first consumer wave marked a shift toward recognition the centrality of consumers to the nation's economy and polity cohen. The companies began to make effort towards targeting consumers on a more massive scale. ஸோ அப்போ அந்த தேசிய பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதனுடைய பிரின்சிபல்ஸ் நுகர்வோரே தான், அந்த கன்சியூமர்ஸ் மட்டுமே தான் ஒரு மையப்புள்ளியாக அவங்க மட்டுமே அதை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக நுகர்வோருடைய அலை வீச தொடங்கப்பட்டது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிகமான அளவில் நுகர்வோருடைய இலக்குகளை நோக்கி மட்டுமே தான் முயற்சிக்க தொடங்கினாங்க. Progressives as well as other American citizens began to realize the value in fighting for better quality goods. ப்ரொக்ரெசிவ்ஸ் இதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், அந்த அமெரிக்க குடிமக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் குவாலிட்டி குட்ஸ், நல்ல தரமான பொருளை பெறுவதற்காக போராட வேண்டியதனுடைய அவசியத்தை வந்து உணர தொடங்கினாங்க. Consumers should be guaranteed for some type of accountability from industries in their quality for food and goods quality. அப்போது அந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழில் நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற பொருளுக்கு தரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய பொறுப்பை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டு நல்ல தரமானதாகவும் மக்களுக்கு வந்து அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய விதமாகவும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. மிடில் கிளாஸ் ப்ரொக்ரெசிவ் விமென் பிகன் ஆர்கனைசேஷன் லைக் த நேஷ்னல் கன்சியூமர்ஸ் லீக் NCL இஸ் ரெஸ்பான்ஸ் டு தி substandard quality of goods and the lack of involvement by the government in protecting consumers against terrible food and other goods conditions. ஸோ அந்த மிடில் ப்ரொக்ரெசிவ், அந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அந்த பெண்கள் NCL என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் கன்சியூமர்ஸ் லீக் இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து ஏற்படுத்தப்பட்டு அந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த உணவுகளும் இதர பொருட்களினுடைய நிலை ஆகியவற்றிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக அவங்க நிறைய வந்து போராடினாங்க. தி மெஜாரிட்டி ஆஃப் தி கன்சியூமர்ஸ் இன் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் தே வேர் எஜுகேட்டட், வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் ஆர் இன் எ பொசிஷன் டு ப்ரொடெக்ட் தெம். தி மெஜாரிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ், அதாவது அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ், அந்த முன்னேறிய நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அந்த கன்சியூமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெல் எஜுகேட்டடாகவும் படிப்பறிவு பெற்றவர்களாகவும், அது மட்டுமே இன்ஃபார்ம்டு ஆர் இன் தி பொசிஷன் டு ப்ரொடெக்ட் தம், அந்த பொருளை பற்றிய விவரங்களை வந்து தெரிஞ்சவங்களாகவும் இருந்ததுனால அவங்களே பாதுகாக்கக்கூடிய நிலையில் வந்து இருந்தாங்க. பட் அவர் இந்தியன் சிச்சுவேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி Western, where adequate production and proper distribution of products exist. ஆனால் இந்த போதுமான உற்பத்தி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்,
இந்த நிலையில் இருந்த இந்த மேற்கிந்திய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் இந்த நிலையை பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் மாறுபட்டு தான் இருந்தது. In India, industries have not achieved the level of affluence of technology and the existing markets of products run in shortages, adulteration and black market prices. ஸோ ப்ரொடக்ஷனில் நியூ டெக்னாலஜி வந்து பின்பற்றாமல் இருந்ததுனால ப்ரொடக்ஷனில் நிறையா ஷார்ட்டேஜ் பற்றாக்குறை இருந்தது. அப்போ அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ரேஷன், பிளாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து இருக்க ஆரம்பிச்சது. காரணம் என்ன அப்படின்னா அந்த புது புது டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தாமல் இருந்ததுனால தான். இந்தியா people have less money at their disposal. இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காக குறைந்த அளவில் செலவிடும் நிலையிலே தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருந்துகிட்டு இருந்தாங்க. The profit making attitude of the business failed to discharge social responsibilities of maintaining fair price, quality of goods and providing services etc. ஸோ அந்த ப்ராஃபிட் மேக்கிங் ஆட்டிடியூட், அந்த வணிகம் பார்த்திங்க அப்படின்னாக்கா லாப நோக்கோடு மட்டுமே இருந்ததுனால அந்த நியாயமான விலையில் பொருளை வந்து வழங்க வேண்டிய அந்த சமூக பொறுப்புணர்வு, அந்த தரமான பொருட்களையும் சேவைகளையும் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா தோல்வி ஏற்பட ஆரம்பிச்சது. இன் ஷார்ட், சுருக்கமாக சொல்லப்போனால் கன்சியூமரிசம் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் சஃபரிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் and some businessmen aim to make abnormal profit which is at the cost of consumer safety and health. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த கன்சியூமருடைய நலனும் அவங்களுடைய ப்ரொடக்டும் பாதுகாப்பும் இது எல்லாமே அவங்களுடைய நலனுக்காக தான் அப்படிங்கிறது கருத்தில் வைக்காமல் கொள்ள லாபம் நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு கொடிய நோக்கத்தோடு மட்டுமே அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து செயல்பட்டதுனால ஏற்படக்கூடிய அந்த கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கன்சியூமரிசம். ஸோ லாபம் மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருந்த அந்த வணிகனுடைய நிலைக்கு எதிர்பாராத விதமாக தான் இந்த கன்சியூமரிசமே வந்து தொடங்க ஆரம்பிச்சது. However, it has been accepted and agreed that a consumer is a king of the market, but in fact he is not. ஸோ எப்படி இருந்தாலும் சரி அந்த கன்சியூமர் தான் பார்த்திங்க அப்படின்னா கிங் ஆஃப் தி மார்க்கெட் அப்படிங்கிற அந்த கருத்து வேறு அளவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாருமே ஏற்றுக்கிட்டாலும் உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த கன்சியூமருடைய நிலை எப்படி அப்படின்னா தி மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியன் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு கன்சியூமர்ஸ் ஆர் அடல்ட்ரேஷன், ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, அன்ரீசனபிள் ப்ரைஸஸ் எக்ஸெட்ரா. அப்போது அவங்களுடைய நிலை இன்றைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அடல்ட்ரேஷன் இருக்க தான் செய்யுது, அந்த கலப்படம் இருக்க தான் செய்யுது, ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி அந்த செயற்கை பற்றாக்குறையும் இருக்க தான் செய்யுது. அடுத்து அன்ரீசனபிள் ப்ரைஸஸ் அநியாய விலையை வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்றளவும் கூட இருந்துகிட்டு தான் இருக்குது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. And about 3/4 of population live in rural areas where cultivation is the source of livelihood and there is a wide disparity in the income of people.
இந்தியாவில் there are different religious customs. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட அந்த மத வழக்கங்கள் வந்து ரிலீஜியஸ் வந்து மதங்கள் வந்து இருக்குது. ட்ரெடிஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். ஸோ நிறைய லாங்குவேஜஸும் நிறைய மொழிகளும் பார்த்திங்க அப்படின்னாக்க இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. அண்ட் அபவுட் 3/4 ஆஃப் பாப்புலேஷன் லைவ் இன் ரூரல் ஏரியாஸ். இந்தியாவில் 4ல் பார்த்திங்க அப்படின்னா 3 பகுதி பார்த்திங்க அப்படின்னா 3 பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா உழவு தொழில் செய்யக்கூடிய, அதாவது கிராமத்தில் வசித்து வரக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. வேர் கல்டிவேஷன் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அண்ட் தெர் இஸ் எ வைட் டிஸ்பேரிட்டி இன் தி இன்கம் ஆஃப் பீப்புள். அவங்களுடைய வருமானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் மோஸ்ட்லி இல்லிட்ரேட் அண்ட் ஹாவ் லோ இன்கம். ஸோ இதில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா இல்லிட்ரேட் ஆகும், அதாவது படிப்பறிவற்றவர்களாகவும் லோ இன்கம் குறைவான வருமானம் கொண்டவர்களாகவும் தான் இருக்காங்க. இன் ஆர்டர் டு சேவ் ஆர் ப்ரொடெக்ட் தம் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் practices of trade, consumerism has emerged and has been accepted as a defensive force to safeguard the interest of the consumers. ஸோ இந்த மாதிரியான இவ்வாறான சூழ்நிலையில் இந்த மக்களை வந்து அந்த நியாயமற்ற அந்த வணிக நடைமுறையிலிருந்து அவங்களை காக்கிறதுக்காக தான் இந்த கன்சியூமரிசமே தோன்றியது. ஆர்ஜின் ஆச்சு இந்த கன்சியூமரிசம். ஸோ அந்த கன்சியூமருடைய நலனை பாதுகாப்பும் சக்தியாகத்தான் இந்த கன்சியூமரிசமும் ஏற்றுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது எதற்காக அப்படின்னாக்கா அந்த கன்சியூமருடைய நலனை பாதுகாக்கும் விதமாகத்தான் ஆரிஜினானதே இந்த கன்சியூமரிசம். சரிங்களா? அடுத்து எவல்யூஷன் ஆஃப் கன்சியூமரிசம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் கன்சியூமரிசம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அந்த கன்சியூமரிசம் அந்த நுகர்வோரினுடைய பரிணாமம், எவல்யூஷன் வளர்ச்சி, அதனுடைய பரிணாமம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். த மேஜர் காசஸ் ஆஃப் கன்சியூமரிசம் இன் இந்தியா have been identified as rising prices, poor products, performance and service quality, product shortages and deceptive advertising and inflation. அந்த மேஜர் காசஸ் ஆஃப் கன்சியூமரிசம் இன் இந்தியா ஹவ் பின் ஐடென்டிஃபைட் as rising prices, அந்த விலை வந்து உயர்வது, புவர் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ், அந்த பொருளுடைய மோசமான செயல்திறன், புவர் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி, அதனுடைய குறைந்த தரமுடைய சேவைகள் கொடுக்கப்பட்டது, ப்ராடக்ட் ஷார்ட்டேஜஸ் அண்ட் டெசெப்டிவ் அட்வர்டைசிங் அண்ட் இன்ஃப்ளேஷன், அந்த பொருளுடைய பற்றாக்குறை, டெசெப்டிவ் அட்வர்டைசிங் அந்த ஏமாற்ற விளம்பரங்கள், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் அந்த பணவீக்கம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் அந்த கன்சியூமரிசமுக்கான காரணங்களாகத்தான், அதாவது அடையாளம் காணப்படுது. இந்த கன்சியூமரிசம் ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமே இதெல்லாம் தான். கவர்மெண்ட் ஹாஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிவ் டு தி கன்சியூமர் நீட்ஸ் த்ரூ லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த சட்டபூர்வமான நடவடிக்கைகளின் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா நுகர்வோருடைய தேவையை வந்து பூர்த்தி செய்வது அரசினுடைய கடமையாக இருந்தது. எக்கனாமிக் டிஸ்கண்டென்ட் ஹேஸ் பீன் ஜென்ரேட்டட் அவுட் ஆஃப் ஸ்பைரலிங் இன்ஃப்ளேஷன். ஸோ அந்த எக்கனாமிக் அந்த பொருளாதார அதிருப்தி பார்த்திங்க அப்படின்னா அந்த பணவீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. Thus, it has become necessary for the consumers to stand up for their rights through effective organization in order to redress the grievances. So, நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்க எப்படி செயல்படுத்துது அப்படின்னா the word consumerism came into existence in the year 1960. அப்போது நம்மளுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அந்த செயல்திறன் மிக்க அமைப்பாக இருந்து அதன் மூலமாக அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த கன்சியூமரிசம் வந்து 1960 அமெரிக்காவில் தோன்றி, ஸோ அதன் மூலமாக நாம் அதை பயன்படுத்தி நம்மளுடைய சிக்கல்களை வந்து தீர்க்கக்கூடிய விதமாக இந்த கன்சியூமரிசம் வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதனுடைய க்ரோத்
வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா, கன்சியூமரிசம் ஆர் கன்சியூமர் மூமெண்ட் இஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் சஃபரிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். கன்சியூமரிசம் அந்த நுகர்வோரியல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் மூமெண்ட் அந்த நுகர்வோர் இயக்கமாக இருந்தது. அதாவது நுகர்வோர் இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கன்சியூமருடைய சஃபரிங்ஸ் அந்த இன்னல்கள், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் நுகர்வோரை வந்து ஏமாற்றுதலினுடைய வெளிப்பாடு தான் இந்த கன்சியூமரிசம். அதனை தடுக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கன்சியூமரிசம். இட் இன்டென்ஸ் டு ஷீல்ட் த கன்சியூமர்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் டெரரிசம் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ப்ராக்டிசஸ். இந்த நுகர்வோர் இயக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வணிகருடைய பயங்கரவாதம், அது மட்டும் இல்லாமல் ஏமாற்று நடைமுறைகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகத்தான் இந்த கன்சியூமரிசம் வந்து இருக்குது. இட்ஸ் எய்ம் இஸ் டு சேஃப்கார்ட் their interest by establishing their rights and powers in relation to products and sellers. அந்த பொருள் மற்றும் அந்த விற்பனையாளர்கள் மீது தங்களுக்குள்ள அந்த உரிமையையும் அந்த அதிகாரத்தையும் நிலைநிறுத்துவதன் மூலமாக மட்டுமே அந்த அவங்களுடைய நலனை வந்து பாதுகாப்பதை வந்து நோக்கமாக கொண்டது தான் இந்த கன்சியூமரிசம். மிஸ்டர் ரால்ஃப் நாடார் pioneered the fight against monopoly and unethical trade practices of large companies in the United States. மிஸ்டர் ரால்ஃப் நாடார், இந்த ரால்ஃப் நாடார் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா the fight against monopoly and unethical trade practices of large companies in the United States. அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய அந்த பெரிய நிறுவனங்களுடைய முற்றுமையாகும், அதாவது சர்வாதீனமும் நியாயமற்ற வணிக நடைமுறைகளை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை வந்து முன்னெடுத்தவர் தான் இந்த ரால்ஃப் நாடார். He is considered to be the father of the consumer movement. ஸோ ரால்ஃப் நாடார் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அந்த நுகர்வோர் இயக்கத்தினுடைய ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூமெண்ட்டாக இருந்தார். அவர் தான் கருதப்பட்டது. He is initially fought against automobile industry for violating safety standards and pollution control norms. அவர் அந்த தொடக்கத்தில் அந்த பாதுகாப்பு மற்றும் அந்த சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு விதிமுறைகளை வந்து கட்டுப்பாட்டு விதிமுறைகள் மீறி செயல்படக்கூடிய அந்த மோட்டார் வாகன ஆட்டோமொபைல் நிறுவனத்தினுடைய எதிர்த்து போராடியவர் இவர் தான். பட் டுடே in almost all countries the consumer movement is well developed. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலுமே கன்சியூமர்ஸ் மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நல்லா வந்து வளர்ந்துட்டு தான் இருக்குது எல்லா கண்ட்ரிலுமே. கண்ட்ரிஸ் லைக் பிரிட்டன், ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், டென்மார்க் அண்ட் ஈவன் இன் கென்யா have stringent laws against consumer exploitation in their respective countries. ஸோ இந்த பிரிட்டன், ஸ்வீடன், நெதர்லாந்து, டென்மார்க், கென்யா இந்த எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்சூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எதிராக கடுமையான சட்டத்திட்டங்கள் வந்து இயற்றப்பட்டு இந்த நுகர்வோர் நலன் பாதுகாப்பு திட்டம் அந்த கன்சியூமரிசம் பார்த்திங்க அப்படின்னாக்க கன்சியூமர் மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. The United Nations General Assembly has adopted a set of general guidelines for consumer protection. ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவை அந்த நுகர்வோர் அந்த கன்சியூமர் அவங்களுடைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக அந்த கைட்லைன்ஸ் அந்த பொதுவான அந்த விதிமுறைகளை வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சொல்லுது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இஸ் a form of social action which is designed to attain the well-being of the society
namely consumers. ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது அந்த கன்சியூமருக்காக அவங்களுடைய நோக்கங்களை வந்து அடைவதற்காக அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த சமூக நடவடிக்கையினுடைய வடிவம் தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. A society is said to be a king in a free market economy. ஸோ இந்த கன்சியூமர் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சொசைட்டியில் ஒரு நல்வாழ்வை பெறக்கூடிய நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டது தான் இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட்டு. The earlier approach of caveat emptor, which means let the buyer beware, has now been changed to caveat venditor, let the seller beware. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கிங்காக தான் மதிக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த கேவிட் டெம்ப்டர் என்று சொல்லக்கூடிய வாங்குபவர் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் முன்னாடி இருந்தது. அப்படி இருந்த அந்த அணுகுமுறை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னாக்க கேவிட் வெண்டிட்டர் லெட் த செல்லர் பிவர், விற்கிறவங்க ஜாக்கிரதை, விற்பனையாளர்கள் தான் இன்றைக்கி எப்படி இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி மாறி இருக்குது. ஸோ இது எல்லாம் மாறி இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த கன்சியூமரிசம் ஏற்படுத்துறதுனால தான் இது எல்லாமே இன்றைக்கி மாறி இருக்குது. However, with growing competition, manufacturers and service providers may be tempted to engage in unsurplus, exploitative and unfair trade practices like defective and unsafe products, adulteration, false and misleading advertising, hoarding, black marketing, etc. in an attempt to expand their market share in a competitive environment. ஸோ இது எல்லாமே இருந்த போதிலும் அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த போட்டி நிறைந்த அந்த மார்க்கெட்டில் அந்த பொருளை வந்து உற்பத்தி செய்பவர்களும் சரி, அந்த சர்வீசஸை கொடுக்குறவங்களும் சரி, அந்த சேவையை வந்து அளிப்பவர்களும் சரி, அவங்களுடைய பங்கு தக்க வைக்கக்கூடிய வகையில் முயற்சியில் வந்து குறைபாடு, அது மட்டும் இல்லாமல் அந்த பாதுகாப்பற்ற அந்த வழங்கல் முறை, ஏமாத்துறது, நியாயமற்ற வணிக நடைமுறைகளில் ஈடுபடுறது, அடல்ட்ரேஷன் பண்ணுறது, பொய்யான வாக்குறுதிகளை வந்து உள்ளடக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பதுக்குறது, பிளாக் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான அந்த நேர்மையற்ற அந்த வணிக நடைமுறைகளை வந்து மேற்கொள்ளப்பட்டது. In this situation, there is a need to provide adequate protection to consumers against all such malpractices of sellers and vendors. ஸோ இதன் விளைவாகத்தான் கன்சியூமர்ஸ் அந்த பாதுகாப்பற்ற பொருளை வந்து வாங்க வேண்டி இருக்கலாம். வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இந்த மோசமான வாக்குறுதிகள் அடங்கிய அந்த பொய்யான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இது போன்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த விற்பனைகளுடைய தவறான செயல்களை வந்து நுகர்வோர் பாதிக்கப்பட்டதால் அவங்களுக்கு நுகர்வோருக்கு போதுமான அந்த பாதுகாப்பு வந்து வழங்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது. Both voluntary measures and law serve as tool to protect consumer interest. இந்த நுகர்வோருடைய அந்த நலனை பாதுகாப்புதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன்னார்வ நடவடிக்கைகள் மற்றும் அந்த சட்ட ஆகிய இந்த இரண்டுமே முக்கிய ஒரு கருவியாக இருக்குது. பாருங்கள், செல்ஃப் ரெகுலேஷன், கன்சியூமர் அசோசியேஷன், அலர்ட் கன்சியூமர் and state support are some of the means of consumer protection. Individual consumerism is considered more vulnerable in the modern world to exploitation and harassment by the manufacturers and distributors or sellers because of environment complexities of business operations, technological changes, application of mass production techniques, vast resources, manpower and acrimonious advertising,
Hence, it is necessary to protect and promote the consumer's interest. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சுய கட்டுப்பாடும், அந்த கன்சியூமர் மூவ்மெண்ட்டு, கன்சியூமர் அவேர்னஸ், கன்சியூமரை வந்து அவேர்னஸாக இருக்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட், இது எல்லாமே அந்த நுகர்வோனுடைய அந்த கன்சியூமருடைய பாதுகாப்பிற்கான ஒரு கைட்லைன்ஸாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையிலும் டெக்னாலஜி வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வாஸ்ட் ரிசோர்ஸஸ், அதாவது பெரு உற்பத்தி தொழில்நுட்பங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அடுத்தது பெரு வளங்கள் வந்து ஏற்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் மனித வளங்களும் அந்த எரிச்சல் ஊட்டக்கூடிய விளம்பரங்களும் எந்த மாதிரியான காரணமாக தான் அந்த பொருளுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மேனுஃபேக்சரர்ஸ், செல்லர்ஸ், இவங்க எல்லாமே செல்லர்ஸ் வந்து ஏமாத்துறது, அத்துமீறி நுகர்வோருடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து செயல்படுறது. இதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா நுகர்வோர் பெருமளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ satisfaction and well-being of their consumer should be main objective of all business units. ஸோ எனவே தான் இத்தகைய தருணங்களையும் சூழ்நிலைகளும் நுகர்வோரை வந்து நுகர்வோனுடைய நலனை பாதுகாத்தல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து மேம்பாடு அடைய செய்கிறதும் மிக முக்கியமானதாக வந்து கருதப்பட்டது. இன் ரியல் ப்ராக்டிஸ் கன்சூமர் இஸ் நாட் ப்ரொடெக்டட் ஆர் சேஃப்கார்டட், பட் கன்சூமர் இஸ் சீட்டட் அண்ட் லூட்டட். ஸோ எல்லா வகையிலுமே பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த வணிக நிறுவனங்கள் அதனுடைய மிக முக்கியமான நோக்கமே நுகர்வோரை வந்து திருப்தி அடைய செய்கிறது. அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், சீட் பண்ணலாம் அப்படின்ற இதில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் there is a need for consumer movement to safeguard their interest. ஸோ இதன் விளைவாகத்தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிறது வந்து தேவைப்பட்டது, அமைக்கவும் பட்டது. நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் கன்சூமர் ப்ரொடெக்ஷன். அந்த நுகர்வோருடைய பாதுகாப்பினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். த்ரூ கன்சூமர் இஸ் said to be the king of entire business sphere, his interests are virtually neglected. இந்த கன்சியூமர் நுகர்வோரே பார்த்திங்க அப்படின்னா அந்த வணிகத்தினுடைய கிங், மன்னராக கருதப்பட்டாலும் கூட அவங்களுடைய நலன்கள் ஏற்றதால் வந்து பெருமளவில் பார்த்திங்க அப்படின்னாக்க விர்ச்சுவலி நெக்லெக்டட், புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ் மேக்ஸ் த கன்சியூமர்ஸ் டு பி கண்டென்ட் வித் வாட் எவர் இஸ் ஆஃபர்டு ஃபார் சேல். அந்த கூட்ஸ்னுடைய இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ், அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை இருக்குது பார்த்திங்களா, அந்த பற்றாக்குறை கிடைத்தது மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நிலைக்கு வந்து நுகர்வோர் வந்து தள்ளப்பட்டுட்டு தான் இருக்காங்க. குவாலிட்டி இஸ் சாக்ரிஃபைஸ்டு, அந்த பொருளுடைய தரமும் கூட விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கப்பட்டிருக்காங்க. வாரண்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் நோ மீனிங். வாரண்டி அதாவது அந்த உத்தரவாதம் வாரண்டியும் கூட அர்த்தமற்றதாகத்தான் இருக்குது. ஹெல்த் ஹசார்ட் இஸ் நெவர் கன்சிடர்டு. அந்த நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளும் கூட ஒருபோதும் வந்து இவங்க கண்டுக்காமையே தான் இருக்காங்க. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் டர்ன்ஸ் அவுட் டு பி சோல் கன்சல்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த வணிக நிறுவனங்களுக்கு என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய லாபம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கம் மட்டுமே தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துகிட்ருக்கு. இன் சச் எ context consumer protection remains a vital importance. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில்
இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. There are 3 parties involved in the sphere of business transactions. ஸோ இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், இந்த வணிக நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா 3 parties வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா கவர்மெண்ட், பிஸ்னஸ் அண்டு கன்சியூமர்ஸ். ஸோ அரசும் அந்த பிஸ்னஸ் வணிகமும் கன்சியூமர்ஸ் அந்த நுகர்வோரும் என 3 தரப்பினர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த 3 பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. லெட் அஸ் டிஸ்கஸ் வாட் ஈச் பார்ட்டி has to do in this regard. ஸோ அந்த நுகர்வோர் பாதுகாப்பிற்காக அவங்க என்னென்ன வந்து பங்காற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாம் இங்கே கீழே கொடுத்துருக்கூடிய அந்த டயக்ராம் மூலமாக பார்க்கலாம். அதாவது இந்த 3 பார்ட்டிஸுமே பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த நுகர்வோருடைய பாதுகாப்பினுடைய தேவைக்காக அவங்க எப்படி வந்து செயல்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள், ரோல் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அந்த வணிக நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, அந்த வணிகத்தினுடைய பங்கு, அதனுடைய ரோல், கன்சியூமருடைய பாதுகாப்பிற்காக அவங்கள வந்து செயல்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது ரோல் ஆஃப் கவர்மெண்ட், அரசினுடைய பங்கு எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் கன்சியூமருடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம 1 by 1 இதில் வந்து நம்ம பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் பிஸ்னஸ். அந்த நுகர்வோரை வந்து பாதுகாப்பதில் அந்த வணிகம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி அதனுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் should do the following towards protecting consumers. அந்த நுகர்வோருடைய நலனை பாதுகாக்க வகையில் அந்த வணிக நிறுவனங்கள் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது 1 by 1 நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஹைக். அப்படின்னா அவாய்டன்ஸ் தவிர்க்கிறது. எதை? ப்ரைஸ் ஹைக், அந்த விலை உயர்வை வந்து தவிர்க்கிறது. பாருங்க, பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் should desist from hiking the price in the context of act shortage of goods or articles. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வணிக நிறுவனங்கள் அவங்களுடைய வணிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களில் பார்த்திங்கன்னா அந்த கடுமையான பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அந்த சூழலில் கூட அந்த பொருளுக்கான விலையை வந்து உயர்த்துவதை கட்டாயம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தவிர்க்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு ரோலாக இருக்கணும். யாராக? அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். புரியுதுங்களா? அதாவது பொருளுக்குண்டான கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அந்த விலை ஏற்றத்தை வந்து அவங்க கட்டாயம் தவிர்க்கணும். சரிங்களா? இது ஃபஸ்ட் ரோல். புரியுதுங்களா? ரெண்டாவது அவாய்டன்ஸ் ஆஃப் ஹார்டிங். அப்படின்னா என்னென்னா அந்த பொருளை வந்து பதுக்கி வைப்பாங்க இல்லையா, அதனுடைய ஷார்ட்டேஜ் வரும்போது பதுக்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பதுக்கலை வந்து அவங்க கட்டாயம் வந்து தவிர்க்கணும். இது எல்லாமே ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸும் நுகர்வோரை பாதுகாக்கும் விதமாக இந்த மாதிரி வந்து அவங்க பங்கு எடுத்துகிட்டு செஞ்சாங்க அப்படின்னா கட்டாயம் நுகர்வோர் எந்த ஒரு வகையிலுமே பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. இந்த ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னாக்கா அவாய்டன்ஸ் ஆஃப் ஹார்டிங். அந்த பதுக்கலை வந்து ஒவ்வொருத்தரும் நியாயமான முறையில் அதை தவிர்க்கணும். பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் அலோw த பிஸ்னஸ் டு ஃப்ளோ நார்மலி. ஸோ அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அந்த வணிக நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க ஷுட் அலோw தி பிஸ்னஸ் டு ஃப்ளோ நார்மலி. தங்களது வணிகத்தில் இயல்பான அந்த போக்கினை வந்து அவங்க வந்து ஏற்படுத்திக்கணும், அனுமதிக்கணும். இட் ஷுட் நாட் indulge in hoarding and black marketing to earn maximum possible profit in the short term at the cost of consumers. அப்போது அந்த நுகர்வோர் வந்து அந்த கன்சியூமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கக்கூடிய வகையில் ஹார்டிங், அதாவது அந்த பதுக்கி வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பிளாக் மார்க்கெட்டினுடைய நடவடிக்கைகள் வந்து ஏற்படுது. இதன் மூலமாக அதிக லாபம் ஈட்டக்கூடிய நடவடிக்கைகள் வந்து இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்க்கப்பட்டால் மட்டுமே கன்சூமர் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. சரிங்களா?
Third one, guarantees for good quality. கேரண்டினா உத்தரவாதம். ஃபார் குட் குவாலிட்டி, அவங்க தரக்கூடிய அந்த பொருளுக்கு உயர் தரத்திற்கு உத்தரவாதம் வந்து அவங்க கொடுக்கணும். ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸும் அவங்களுடைய மிக முக்கியமான ரோலாக இருக்கணும். பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் நாட் கிவ் ஃபால்ஸ் வாரண்டி ஃபார் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் அந்த வணிக நிறுவனங்கள் அவங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு அந்த பொய்யான உத்தரவாதங்களை வந்து கொடுக்கக்கூடாது. should not give false warranty for the products. அந்த உற்பத்தி பொருளுக்கு பொய்யான உத்தரவாதங்கள் வந்து கட்டாயம் கொடுக்கக்கூடாது. It should ensure supply of good quality. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளுக்கு உண்டான அந்த உயர்தரத்தினை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனா அந்த பொருளை குறித்த தகவல் வந்து கொடுக்குறது. ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் டிஸ்க்ளோஸ் கரெக்ட், கம்ப்ளீட் அண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராடக்ட் வைஸ். இந்த வணிக நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வைஸ், சைஸ், குவாலிட்டி, குவான்டிட்டி, சப்ஸ்டான்சஸ், யூஸ், சைடு எஃபெக்ட்ஸ், ப்ரீகாஷன்ஸ், வெயிட், எக்ஸ்சேஞ்ச், மோட் ஆஃப் அப்ளிகேஷன் எக்ஸட்ரா. ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? அந்த பொருளை பற்றிய இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கணும். எப்படி அப்படின்னா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அந்த வணிக நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளுடைய தரம், அதனுடைய குவான்டிட்டி, அடுத்தது அந்த மூலப்பொருள் எப்படி அந்த மூலப்பொருளை பயன்படுத்துகிறாங்க, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அப்புறம் ப்ரீகாஷன்ஸ் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, வெயிட்டு அந்த எடை, எக்ஸ்சேஞ்ச் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அந்த மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற அந்த முறை எல்லாமே, அதை பற்றி எல்லாமே சரியான முறையிலையும் போதுமான தகவல் வந்து நுகர்வோருக்கு அவங்க வந்து கட்டாயம் வந்து சொல்லித்தரணும், கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு பிஸ்னஸ்னுடைய மிக முக்கியமான ரோலாக இருக்குது. அடுத்தது ட்ரூத் இன் அட்வர்டைஸிங். ஸோ கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸிங் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் நாட் கன்வே ஃபால்ஸ், அன்ட்ரூ, bogus information relating to the product through the advertisements in media and thus mislead the consumers. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அந்த ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா விளம்பரம் செய்யும்போது அந்த விளம்பரத்தில் பொய்யான, உண்மைக்கு புறம்பான அந்த மோசடியான தகவலை வந்து கொடுக்கறது, நுகர்வோருக்கு வந்து தவறான ஒரு தவறான ஒரு மிஸ்லீடு தி கன்சியூமர்ஸ், தவறான வழிகாட்டுதலுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த பொருளுக்கு நிகரான சரியான அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே தான் அவங்க கொடுக்கணும். அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் தி ஹஜார்ட். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் தி ஹஜார்ட் அப்படின்னா அந்த ஹஜார்டு தீங்குதலிலிருந்து அந்த கன்சூமரை வந்து பாதுகாக்கிறது. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஷுட் நாட் மார்க்கெட் த ப்ராடக்ட் which is potentially hazardous and harmful. ஸோ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அந்த வணிக நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆபத்தானதாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளை வந்து அவங்க பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் மார்க்கெட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் டெஸ்ட் த சேஃப்டி ஆஃப் தி ப்ராடக்ட் பிஃபோர் தே ஆர் மார்க்கெட்டட். அப்போது மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உற்பத்தி அந்த விற்பனை பொருளை வந்து முறையாகவும் அதை முழுமையாகவும் பரிசோதித்து பார்த்துட்டு தான் சேல்ஸ்க்கு மார்க்கெட்டே பண்ணணும். ஆஸ் ரிகார்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் should withdraw spoiled and contaminated food items. அந்த உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும் கெட்டுப்போன,
சுகாதாரமற்ற உணவுப் பொருளை வந்து திரும்ப வந்து அவங்க கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா திரும்ப ஏற்றுக்கிறதுக்கான அந்த ஒரு மனமும் அவங்கக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட்டு மணி ரீஃபண்ட் கேரண்டி. மணி ரீஃபண்ட் கேரண்டி அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தையும் அவங்க கொடுக்கணும். ஸோ எப்படி அப்படின்னா, where the product becomes defective, business enterprises should replace it with new one or refund the purchase price. இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய உற்பத்தி பொருளில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுடைய பொருளை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டு புதிய பொருளை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு முன் வர வேண்டும். அப்படி இல்லையா, அவங்களுக்கு உண்டான அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும். If the product causes injury or harm to consumers, it should reimburse the expenditures done by the consumers concerned. அந்த மாதிரி அவங்களுடைய உற்பத்தி பொருளை வந்து பயன்படுத்தியதால் அந்த நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஏற்படக்கூடிய காயமோ அல்லது தீங்குகளுக்கோ அந்த உரிய செலவுகளையும் அந்த இழப்பீடுகளையும் அவங்க கட்டாயம் வந்து கொடுக்கணும். அடுத்தது கன்சியூமர் கிரீவன்சஸ். கிரீவன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, குறையை தீர்க்கிறது தான் வந்து கிரீவன்சஸ். அப்போது நுகர்வோருடைய குறைபாடுகளை தீர்க்கிறதா கன்சியூமர் கிரீவன்சஸ்ன்னு சொல்கிறோம். வேர் the business enterprises have customer care department, it should handle the grievances of consumer immediately or within a definite time frame. கன்சியூமருடைய குறைபாடுகளுக்கு அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய கன்சியூமருடைய குறை தீர்க்கக்கூடிய அந்த பிரிவின் மூலமாக உடனடியாகவோ அல்லது குறிப்பிட்ட கால வரம்பிற்குள்ளவோ உடனுக்குடன் வந்து அந்த குறைபாடுகளை வந்து தீர்க்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த ஒவ்வொரு பிஸ்னஸோடைய ரோலாக இருக்கணும். இந்த சொல்லப்பட்ட அந்த 8 பாயிண்ட்ஸுமே ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸும் இந்த ரோலை வந்து கட்டாயம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்தது கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் அரசு எப்படி வந்து கன்சியூமரை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்ஸ் most of the consumers, including academically educated or illiterate about the rights and hence passive. ஸோ இந்த கன்சியூமர்ஸில் பெரும்பான்மையோர் பார்த்திங்க அப்படின்னாக்க கல்வியறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியாதவங்களாகவும், அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி செயலாற்றுவது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்காமலையும் இருக்காங்க. கவர்மெண்ட் ஷுட் அஷ்யூர் அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் சேஃப்கார்டிங் த கன்சியூமர்ஸ். ஸோ அரசு பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த கன்சியூமரை வந்து பாதுகாப்பதில் அரசு தன்னை வந்து உறுதி செஞ்சுக்க வேணும். கவர்மெண்ட் போத் த சென்ட்ரல் அண்ட் தி ஸ்டேட் ஹவ் brought out a number of legislations to protect the interest of consumers across the country. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கன்சியூமரை வந்து பாதுகாப்பதற்காக கண்ட்ரி ஃபுல்லாகவே நாடு முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் லெஜிஸ்லேஷன்ஸ், பல்வேறு வகையான சட்டங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸ் ஹவ் பீன் லிஸ்டட் அவுட் இன் தி டு யூ நோ செக்மெண்ட் ஆஃப் திஸ் லெசன். இதை குறித்து அந்த கூடுதல் தகவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடத்தினுடைய இறுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த டூ யூ நோ அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கீங்க இல்லையா, டூ யூ நோ அப்படின்னு என்ன, நீங்கள் அறிவீர்களா அப்படிங்கிற அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் இதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்பைட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் சிஸ்டம் டு ப்ரொடெக்ட் த கன்சியூமர்ஸ் இன் இந்தியா ஆர் ஸ்டில் இல்லிட்ரேட் அண்ட் பாசிவ். ஸோ கன்சியூமரை வந்து பாதுகாப்பதற்காக வேரியஸ் அந்த லெஜிஸ்லேஷன்ஸ் சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டு அவை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்ட போதும் கூட நுகர்வோர் இன்னும் அது குறித்து இன்னும் தெரிஞ்சுக்காமலேயே தான் இருக்காங்க.
தெரிஞ்சுக்காமையும் அதை எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்காமையே இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. மியர் ஸ்டேட் புக் வில் நாட் அட்ரஸ் த ப்ராப்ளம். வெறும் சட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு தந்துவிட முடியாது. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் authorities should see the penal clause is not mere paper jaws. They should sting the offenders mercilessly. அப்போது இந்த சட்டத்தை மீறுவோரை, சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படுவோர் அந்த சட்டத்தை மீறுவோரை தடுப்பதை பார்த்திங்க அப்படின்னா ஏட்டளவில் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காமல் அந்த சட்டங்களை பயன்படுத்தி கடுமையான தண்டனையை கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரோல் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ ரோல் ஆஃப் கன்சியூமர்ஸ் அப்படின்னு என்ன எடுத்ததுன்னா, நுகர்வோரை அந்த கன்சியூமர்ஸை கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் நுகர்வோர்கள் அவங்கள அவங்களுடைய பங்கு, அவங்கள பாதுகாப்பதில் அவங்களுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அல்டிமேட்லி இட் இஸ் தி கன்சியூமர் ஹூ அலோன் கேன் புட் and end to all their unethical trade practices. ஸோ நுகர்வோர்கள் மட்டுமே தான் தங்களுக்கு எதிரான அந்த நேர்மையற்ற வணிக நடைமுறைகளுக்கு இறுதியாக ஒரு முற்றுப்புள்ளியை அவங்க வைக்க முடியும். பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் மே பிரேக் தி கோட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மே ரெஸ்ட் கண்டென்ட் வித் மியர் எனாக்ஷன் ஆஃப் லாஸ் அண்ட் டூ லிட்டில் ப்ரொடெக்ட் கன்சூமர்ஸ். ஸோ இந்த வணிக நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா விதிகளை மீறும் பொழுது அரசாங்கம் அதனுடைய சட்டங்களை ஏட்டளவில் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காமல், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காமல் அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் அதை சிறிதளவேனும் கவனம் செலுத்தி அந்த நுகர்வோர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசு இருக்கணும். In this context, consumers have to be vigilant and organize themselves into a movement for concentrated action. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த கன்சியூமர்ஸ் எப்போவுமே அவேர்னஸ் ஆகும், என்றைக்குமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றிணைந்தும் அந்த நுகர்வோர் இயக்கமாக செயல்பட்டு அவங்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவங்க என்றைக்குமே ஒற்றுமையாக அந்த கன்சியூமர்ஸ் இருக்கணும். அப்போது அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக அவங்கள என்றைக்குமே அவங்கள பாதுகாத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பாவி கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நுகர்வோருடைய பாதுகாப்பு சட்டங்கள் பற்றி அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு கன்சியூமரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்களை மற்ற அந்த தெரியாத அப்பாவிகளிடம் அந்த சட்டத்தை பற்றி அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி அவங்கள அவங்க பாதுகாத்துக்கூடிய விதமாக அவங்க ஒவ்வொரு கன்சியூமர்ஸும் செயல்படணும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஒவ்வொரு கன்சியூமருடைய ரோலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்டிவேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில்ஸ். ஆக்டிவேஷன் அப்படின்னு அதாவது செயல்படுத்துறது எதை? கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில்ஸ், அந்த நுகர்வோர் நடவடிக்கை குழுக்களை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கவுன்சில்ஸ், அந்த நுகர்வோர் நடவடிக்கை குழுக்களை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு அட் வில்லேஜ் லெவல் ஷுட் எஜுகேட் கன்சியூமர்ஸ் ஆஃப் த ரைட். வில்லேஜ் லெவலில், அதாவது கிராம அளவில் இருக்காங்க இல்லையா, அந்த கன்சியூமருக்கு இந்த குழுக்கள் நுகர்வோருடைய உரிமை குறித்தும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா எஜுகேட் பண்ணணும், அதாவது கல்வி புகட்ட வேண்டும் அவங்களுக்கு. ஸோ கிராமப்புற அளவில் இருக்கக்கூடிய அந்த கன்சியூமருக்கு இந்த கன்சியூமர் அப்படின்னா யார், அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ரெண்டாவது, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ் should take necessary steps to investigate consumer complaints and grievances and arrange to forward them to correct form.
கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ், அந்த நுகர்வோர் பாதுகாப்பு முகமைகள் இருக்குது இல்லைங்களா, ஷுட் டேக் நெசசரி ஸ்டெப்ஸ். ஸோ அதாவது நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, டு இன்வெஸ்டிகேட் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரீவன்சஸ் அண்ட் அரேஞ்ச் டு ஃபார்வேர்ட் தம் டு கரெக்ட் ஃபார்ம். அந்த நுகர்வோருடைய குறைகள், அந்த கன்சியூமருடைய குறைகள் என்ன, அவங்களுடைய புகார்கள் மீது அந்த உரிய விசாரணை வந்து செய்வதற்குண்டான அவற்றுக்குண்டான ஒரு தீர்வுக்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். தேர்ட் ஒன், இட் ஷுட் ரெகுலேட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அக்கார்டிங் டு தி ரூல்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ரெகுலேட் பண்ணும் எதை, அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த தொழில்துறை விதிகளின்படி அந்த வணிக நிறுவனங்களை வந்து ஒழுங்குபடுத்த வேணும். ஃபோர்த் ஒன், வாலண்டரி கன்சியூமர் குரூப்ஸ், அந்த தன்னார்வ குழுக்கள் இருக்குது இல்லைங்களா, தன்னார்வ நுகர்வோர் குழுக்கள், அவங்க ஷுட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஸோ ஆஸ் டு எஜுகேட் கன்சியூமர்ஸ் ஆன் மேட்டர்ஸ் அஃபெக்டிங் தெம் த்ரூ மீடியா. இந்த தன்னார்வ நுகர்வோருடைய குழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா மீடியா மூலமாக அந்த நுகர்வோருடைய சட்டங்களை குறித்த அந்த தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த கன்சியூமருக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு எதிராக அந்த கல்வியறிவு புகட்டப்பட ஏதுவாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மீடியா நிறைய டெவலப் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு கன்சியூமருக்கும் அந்த மீடியா மூலமாக அவங்க என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வாலண்டரி கன்சியூமர் குரூப்ஸ். ஃபிஃப்த் ஒன், இட் ஷுட் ஆர்கனைஸ் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் தி மால் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்க ட்ரேடர்ஸ், அந்த வணிகர்களுடைய தவறான அந்த வணிக நடவடிக்கைக்கு எதிராக இந்த நுகர்வோர் இயக்கங்களை வந்து ஏற்படுத்தணும். சிக்ஸ்த் ஒன், கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் நீட் டு பி ஸ்ட்ரென்தன்ட். அந்த நுகர்வோர் கூட்டுறவுகளை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பலப்படுத்தணும். செவன்த் ஒன், கன்சியூமர் குரூப்ஸ் ஷுட் கான்டாக்ட் த லெஜிஸ்லேட்டர்ஸ் டு ரைஸ் தி கன்சியூமர் இஸ்யூஸ் இன் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட். கன்சியூமர் குரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நுகர்வோர் குழுக்கள் அந்த பார்லிமெண்ட் மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அணுகி அந்த கன்சியூமருடைய குறைகள் என்ன, பிரச்சனைகள், இது குறித்து அந்த பாராளுமன்றம் மூலமாகவும் சட்டமன்றங்களின் மூலமாகவும் பேசி அரசனுடைய கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் செயல்படணும். எய்த் ஒன், தேர் ஷுட் பி டெஸ்டிங் லெபார்டரிஸ் அட் ஈச் டிஸ்ட்ரிக்ட் டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் குட்ஸ். அந்த பொருளுடைய தரத்தை பரிசோதிப்பதற்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் அந்த மாவட்டந்தோறும் அந்த லெபார்டரிஸ் அந்த பரிசோதனை கூட்டங்களை வந்து ஏற்படுத்தணும். நைன்த் ஒன், வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் ஷுட் பப்ளிஷ் த மால் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பை மீடியா. இந்த வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னாக்க ஷுட் பப்ளிஷ் த மால் ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ட்ரேட் பை மீடியா. மீடியா மூலமாக அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்டு ட்ரேடர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க அவங்களுடைய தவறுகளை வந்து சுட்டிக்காட்ட செய்யணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீடியா வளர்ந்ததன் மூலமாக அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த மேனுஃபேக்சரர்ஸ்கிட்ட ஏதாவது தவறுகள் நடந்தது அப்படின்னா கன்சியூமருக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னா உடனே வந்து மீடியா மூலமாக எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும். 10th ஒன், இட் ஷுட் டேக் இனிஷியேஷன் டு ரிப்போர்ட் சச் அஃபீஷியல்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் ஹூ லெட் த ஆஃபண்டர் டு கோ ஸ்காட் ஃப்ரீ டு ஃபாலோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். இந்த கன்சியூமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த சட்டத்தை மீறி செயல்படுத்துவோர் மீது அதை குறித்த அந்த புகார்களை அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வந்து தெரிவித்து அந்த உரிய நடவடிக்கைகளை வந்து எடுக்க செய்யணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த கன்சியூமர்ஸ் ஒவ்வொருத்தரும் கன்சியூமரை பற்றி அவங்களுடைய அவேர்னஸும் அந்த கன்சியூமருக்கு ஏற்படைய அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து அவங்கள பாதுகாக்கக்கூடிய விதமாக அவங்களுக்கு வந்து நிறைய எஜுகேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆக்ஷன் கவுன்சில்ஸ், இந்த நுகர்வோர் நடவடிக்கை குழுக்களை வந்து செயல்படுத்துவதன் மூலமாக மட்டுமே இது எல்லாமே சாத்தியமாக்க முடியும்.